அண்மை செய்தி. இருசக்கர வாகனம் பெறுவதற்காக அதற்காக மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது. மதுரையில் இருசக்கர வாகனம் பெறுவதற்கு மருத்துவ பரிசோதனைக்காக நீண்ட நேரம் மாற்றுத்திறனாளிகள் காத்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இருசக்கர வாகனம் பெறுவதற்கு அதற்கான தகுதி பெறுவதற்காக மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த முகாம் நடைபெற்றிருக்கிறது. இதற்காக மருத்துவ பரிசோதனைக்காக பல மணி நேரங்களாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, ஏன் இவ்வளவு நீண்ட நேரமாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கின்றனர்? மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது? பாலா, தமிழக அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச இருசக்கர வாகனம் கொடுக்கும் திட்டம் என்பது இருக்கிறது. இந்த திட்டத்திற்காக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இலவச இருசக்கர வாகனம் கொடுப்பதற்கான அந்த மருத்துவ சோதனை ஆவணங்கள் சரிபார்ப்பு என்பது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் கட்டிடத்தில் மருத்துவர் முன்பு நடைபெற்று வருகிறது. இதற்காக காலை 10 மணிக்கு வர வேண்டும் என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மருத்துவ சோதனை என்பது தாமதமாக நடத்தப்படுவதாகவும் வெகு நேரமாக மாற்றுத்திறனாளிகள் காக்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை என மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கிறார்கள். இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? எதற்காக காக்க வைக்கப்பட்டிருக்கீங்க? நாங்கள் காலையில் 9 மணிக்கு வந்தோம் சார். இப்போ டயர் 2 ஆச்சு, இன்னும் சாப்பிடல. இப்போதான் வேலை முடியும். இன்னமும் எங்களோட குரூப்லேருந்து வந்தவங்களுக்கு பாதி பேர் வேலை முடியலை. அதாவது இங்கே வந்து ஒரு 500க்கும் மேற்பட்டு வந்திருக்கோம். நான் வந்து தமிழ்நாடு தவளும் மாற்றுத்திறனாளி குரூப்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் கூட்டம் இருந்து எங்களோட ராஜா சார், எங்களோட மாநில தலைவர் திரு புஷ்பராஜ் சார் அவர்கள் ஆலோசனைப்படியும், மாநில செயலாளர் திரு சொர்க்கம் ராஜா சார் ஆலோசனைப்படியும், அவங்களோட அறிவுறுத்தல் படி நாங்கள் கரெக்டாக எல்லா சீட்டையும் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆனால் ஆன்லைனில் ஏறலன்னு சொல்லி சில பேர் காக்க வச்சிருக்காங்க, சில பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 பேர் எனக்கு சில பேர் காக்க வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள விட்டுட்டு போக முடியாது. அவங்க நாங்களா நடக்க மாதிரி ஸ்டேஜில் இருக்கோம். நடக்க முடியாத ஸ்டேஜில் உள்ளவங்களுமே உட்காந்துருக்காங்க. அவங்கள கூட்டு போங்க, நாங்களும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கேன். இப்போ முடிஞ்சாலும் எதற்காக, என்ன காரணம் சொல்றாங்க? நீங்க வெயிட் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அதாவது ஆன்லைன்ல இன்னும் பதிவாகலைன்றாங்க. அதாவது நீங்க லேட்டா பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஆன்லைன்ல பதிவாகல, பதிவானதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பதிவானவங்க வந்து எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ பதிவானவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றாங்க. பாலா, இங்கே இன்னொருவர் இருக்கிறோம், அவரிடம் கேட்கலாம். இல்ல, எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? 8:30 மணிக்கு இங்க பாருங்க, அந்த பையனை பாருங்க. காலையில பச்சை தண்ணியோட குடிக்காம அவனை 8:30 மணிக்கு நான் கூப்பிட்டு வந்தேன். மணி இப்ப அவன் மயக்கம் வருதுன்னு சொல்லி எங்களை கூப்பிடுறேன். எந்த வசதி இருக்கு சார் இங்க? அவன் எப்படி போய் சாப்பிடுவான்? அதாவது நடக்கவும் முடியாது, தவழவும் முடியாது, இப்படின்னு நகண்டு தான் வரணும். அந்த ஸ்டேஜில் இருக்கிறவன். நாங்கள் வந்து TNRO குரூப்ல இருந்து வர்றோம். நாகபாஸ்கர் மாநில தலைவரோட இதிலிருந்து நாங்கள் வர்றோம். ஆனால் அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, போன வாரம் பதிஞ்சவங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆகுது. போன வாரம் பதிஞ்சவங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆகி நம்பர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 2 வருஷமா நாங்கள் போராடுறோம் இவனுக்காக. 2 வருஷமா இந்த பையனுக்காக நாங்கள் போராடுறோம். ஆனால் இங்கே என்ன, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க, மற்றவங்க பூரா இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். பாலா, நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானோர் இதை கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பாகவே பதிந்திருக்கிறார்கள். இந்த பதிவில் ஒரு குளறுபடி இருப்பதாகவும், அதாவது பின்பு, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு பதிவு செய்தவர்களுக்கு உடனடியாகவும், கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்பாக பதிவு செய்தவர்களுக்கு இன்னும் வரவில்லை. இதில் ஒரு குழப்பம் இருக்கிறது, இந்த பதிவில் ஒரு குழப்பம் இருக்கிறது, அதற்காகத்தான் தாங்கள் வெகு நேரமாக காக்க வைக்கப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஒரு வேதனை புகாரும் தெரிவிக்கின்றனர். மணிகண்ட பிரபு, ஆன்லைன் முன்பதிவு காரணமாக தான் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த ஆன்லைன் முன்பதிவை சரி செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா?
இது குறித்து மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சாமிநாதனிடம் கேட்டபோது இதற்கான அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பாக விடுக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள இ-சேவை மையங்கள் மூலமாக இதற்கான விண்ணப்பம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதற்கான ஒப்புகை அனுமதி என்பது ஆன்லைன் மூலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 மாதங்கள் 7 மாதங்களுக்கு முன்பு பதிந்தவர்கள் அந்த ஒப்புகை சீட்டோடு வர வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பாக பதிந்தவர்களும் அதிக அளவில் இங்கு வந்துவிட்டார்கள். நாங்கள் 300 பேருக்கு தான் அழைப்பு கொடுத்தோம், ஆனால் அந்தந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் வர வைத்து விட்டார்கள் என்கிற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இதனால் தான் இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பிரச்சனையை எவ்வளவு வேகமாக சரி செய்ய முடியுமோ அதை சரி செய்வோம் என்கிற உறுதியையும் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் தெரிவித்திருக்கிறார். பாலா, மணிகண்ட பிரபு, இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அந்த தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. விரைவில் அங்கு இருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கம். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.